உண்டு. இந்த குணம் வந்து இந்த ஊமத்தை இலையோட சாறுலையும் தேங்காய் எண்ணெயிலையும் கலந்த ஒரு தைலத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தலையில உள்ள பேன்லாம் போகணும் அப்படின்னா இதோட இளம் இளம் காய் அப்படின்னு சொல்றாங்க. ஊமத்தையோட சின்ன காய் பிஞ்சு காயின்னு சொல்றாங்க. இந்த பிஞ்சு காய் வந்து அதை எடுத்து நம்ம யார் தலையில பேன் இருக்கோ அவங்களோட சலைவா, அதாவது வாயில உள்ள எச்சில் உமிழ் நீரோட சேர்த்து அரைத்து 1 மாதம் வரைக்கும் தொடர்ந்து டெய்லி தேய்ச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தலைப்பேன் வந்து முற்றிலுமா நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ப்ராக்டிக்கலி எவ்வளோ தூரம் ஒத்து வரும் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா ஊமத்தை பிஞ்சு காய் நமக்கு கிடைக்கணும், நம்ம சலைவாவோட சேர்த்து அதை அரைக்கணும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஆனால் இது நேச்சுரல் ப்ராசஸ், ஹெர்பல் ப்ராசஸ்ங்கிறதா தலைப்பேன் முற்றிலுமா போகணும் அப்படின்னா இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி இதை செஞ்சு பார்க்கலாம். இந்த ஊமத்தை இலையோட குணம், முக்கியமான குணம் வந்து வாத நோய்கள்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இந்த ஊமத்தை இலை எல்லாத்தையுமே நல்லெண்ணெயில நல்லா வதக்கிட்டு மூட்டு வலி இருக்கும்போது வாய்வு பிரச்சனை